working with MySQL in PHP. ஸோ எப்படி வந்து MySQL வந்து PHPயில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு எய்தர் MySQL இல்லை PDO. ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட்ஸில் ஏதோ ஒரு கான்செப்ட்ஸை சூஸ் பண்ணி ஸோ அதில் வந்துட்டு எப்படி டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறோம், எப்படி அதில் ரிட்ரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்துட்டு MySQL அதாவது வந்து நேட்டிவ் மெத்தட். ஸோ MySQLோட நேட்டிவ் மெத்தடான MySQLையே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எதில் எக்ஸிக்யூஷன் ஸ்பீடு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் நம்ம கனெக்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் வந்து இதில் queriesல எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எப்படி டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது, எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் எப்படி அந்த டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி அதை வந்து டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து MySQL ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது வந்து MySQL இருக்க இன்பில்ட்டாக PHPயில் இருக்கிற MySQL ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இதெல்லாம் ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து MySQL கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த கனெக்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. ஸோ அந்த PDO கனெக்ஷன்ஸ் நமக்கு இருக்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து MySQL கனெக்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் நம்ம PDO யூஸ் பண்ணுறப்போ வந்து நமக்கு இந்த கனெக்ஷன் வேரியபிள் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ MySQL கனெக்ட்டுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் ஈக்குவல் டு MySQL கனெக்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் query அப்படின்னு ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ queryங்கிற வேரியபிள் வந்துட்டு டபுள் கார்ட்ஸ்க்குள்ள கிரியேட் டேட்டா பேஸ் வெப் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ வெப் அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ் நமக்கு கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறது அந்த queryயோட மீனிங். ஸோ இந்த இடத்துல வந்து query எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு MySQLi query அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த MySQLi queryல வந்து 2 பேராமீட்டர்ஸ் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ஷன் பேராமீட்டர். ஸோ கனெக்ட் அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. செகண்ட் பேராமீட்டர் எந்த query எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ இது கொடுத்தோடனே வந்துட்டு நமக்கு எந்த எரருமே அக்கர் ஆகலை அப்படின்னா வந்து இந்த query எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதா இதோட மீனிங். ஸோ இப்போ இந்த query எப்படி எக்ஸிக்யூட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம அவுட்புட்டில் பார்க்கலாம். ஸோ நம்ம ஜஸ்ட் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணோம். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணோன்னே நமக்கு எந்த ஒரு எரருமே அக்கல் ஆகலை. ஸோ அப்போ என்ன மீன் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து இந்த டேட்டா பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதை GUIயில் நம்ம ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணி அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அது ரிஃப்ரெஷ் கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்து வெப் அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ எந்த ஒரு எரருமே அக்கர் ஆகாமல் நமக்கு வந்து டேட்டா பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஃபர்தராக எப்படி வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள். அதாவது வந்துட்டு நமக்கு வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. சேம் queries நம்ம வந்து யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட். அதாவது MySQLi கனெக்ட் அண்ட் MySQLi query அப்படிங்கிற மெத்தட்ஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டே தவிர மற்றபடி நம்ம யூஸ் பண்ணுற queries எல்லாமே ரொம்ப டிட்டோ சேமாக தான் இருக்கும். அதாவது வந்து நம்ம ப்ரௌசரில், அதாவது நம்ம டெர்மினல் யூஸ் பண்ணுற query ஆகட்டும் இல்லை வந்து GUIயில் யூஸ் பண்ணுற query ஆகட்டும், அதோட சின்டாக்ஸ் எதுவுமே இங்கே சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஜஸ்ட் MySQLi இங்கேருந்து நம்ம கால் பண்ண போகிறோம். அதான் வந்து இதோட கான்செப்ட். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு கிரியேட் டேபிள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட் டேபிள் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணியாச்சு. ஸோ கிரியேட் டேபிளில் வந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா யூசர் அப்படிங்கிற ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ யூசர் டேபிளில் வந்துட்டு நம்ம ஒரு 2 டீடைல்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேம் அப்படிங்கிறது வாங்கிக்கலாம். ஸோ நேமோட டேட்டா வந்து வேர் கேரக்டாக தான் இருக்கும். ஸோ வேர் கேர் அப்படிங்கிற நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இதில் 20 அப்படிங்கிற நம்ம கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இமெயில் அப்படிங்கிற ஒரு டேட்டா வாங்க போகிறோம். ஸோ இமெயில் டேட்டா வந்துட்டு ஜஸ்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த query எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு query வந்துட்டு நம்ம வந்து MySQLi queryல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ இதே வந்து PDOவில் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ PDO வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி MySQL வந்து லைன்ஸ் ஆஃப் கோட் அதிகமாக இருக்கிறதுனால அது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக அந்த PDO கான்செப்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் PDO யூஸ் பண்ணி அதை கால் பண்ணிவிட்டு ஸோ EXEC அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ எக்ஸிக்யூஷன் ஆஃப் இந்த எக்ஸிக்யூஷனுக்குள்ளே இந்த query நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த query வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த MySQLi query வந்து நம்ம கமெண்ட் லைனில் போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ண போகிறோம். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம லோக்கலாக ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ எந்த ஒரு எரருமே அக்கர் ஆகலை. ஸோ அதனால் வந்து நமக்கு இந்த query எக்ஸிக்யூட் ஆகி அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ இப்போ வந்து இதை ரிஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ வெப்பை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு என்ன அவுட்புட்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து டேபிள் கிரியேட் ஆகலை. ஸோ நோ டேபிள்ஸ் ஃபவுண்ட் இன் டேட்டா பேஸ்னு வந்துருக்குது. ஸோ வந்து query நமக்கு எக்ஸிக்யூட் ஆகலை அப்படிங்கிறதா இதோட மீனிங். ஸோ எதனால் எக்ஸிக்யூட் ஆகலை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கிரியேட் டேபிளுங்கிற நம்ம கரெக்டாக தானே கொடுத்தோம். பட் வந்துட்டு நமக்கு ஏன் ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் இப்போ வந்து எப்படி இந்த query எக்ஸிக்யூட் ஆகலை அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஸோ ஒரு கண்டிஷன் செக் பண்ணலாம். ஸோ இஃப் PDO ஆஃப் query எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, அதாவது வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுதுன்னா எக்கோ சக்ஸஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த PDO query எக்ஸிக்யூட் ஆனால் மட்டும்தான் நமக்கு இந்த சக்ஸஸ் அப்படிங்கிற அவுட்புட் வரும். ஸோ அந்த அவுட்புட்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம அகைன் போயிட்டு நம்ம இதை ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டில் நமக்கு எந்த எரருமே வரல. பட் இங்கேயும் வந்து எந்த ஒரு ரெப்ளிகேஷனுமே வரல. ஸோ எதனால் அப்படிங்கிறத நம்ம திருப்பி நம்ம ரெக்கவர் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ நம்ம சேம் எரர் தான் அக்கர் ஆயிருக்கு. என்ன எரர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கிரியேட் டேபிள் தான் கொடுத்தோமே தவிர, பட் வந்து நம்ம என்ன டேபிள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கல. ஸோ டிஃபால்ட் டேட்டாபேஸ் இங்கே நியூ ஒன் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டிஃபால்ட் டேட்டாபேஸ் நம்ம அகைன் நியூ ஒன் தான் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து நம்ம வெப் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த நியூ ஒன் அப்படிங்கிற டேட்டாபேஸை வெப் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தா நம்ம ப்ராசஸ் எல்லாமே வெப்பில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதை ரிஃப்ரெஷ் பண்ணி இந்த query எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த நியூ ஒன்குள்ளே வந்து நமக்கு இந்த டேபிள் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் வந்து நமக்கு இந்த இங்கே வந்து ரெப்ளிகேட் ஆகவே இல்லை. ஸோ இப்போ அதை ரிஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வெப்பில் வந்து பார்க்கலாம். ஸோ வெப்பில் வந்து நமக்கு வந்து அந்த டேபிள் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ யூசர் அப்படிங்கிற டேபிள் கிரியேட் ஆயிருக்கு. தென் அதுக்குள்ளே வந்து நேம் அண்ட் இமெயில் அப்படிங்கிற 2 ரெக்கார்ட்ஸ் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஸோ இதை வந்து பிடிஓவில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ பிடிஓவில் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ வந்து நமக்கு லைன்ஸ் ஆஃப் கோட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜஸ்ட் 2 லைன்ஸ்லேயே முடிஞ்சிச்சு. அதாவது பிடிஓ ஆஃப் எக்ஸிக்யூஷன் கொடுத்து அந்த query நம்ம கொடுத்துட்டோம். ஸோ கிரியேட் டேபிள் யூசர் அண்ட் இமெயில்னு சொல்லிட்டு சிம்பிளாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், சேம் இதே மெத்தட்ஸ் மட்டும்தான். ஸோ இங்கே இருக்க queries-ஐ மட்டும் தான் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ வந்து அகைன் நம்ம இன்னொரு queries கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ query 2 அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ query 2ல வந்துட்டு இன்சர்ட் இன்டு யூசர் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து வேல்யூஸ் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ வேல்யூஸில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நேம் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நேமில் வந்துட்டு எஃப் நேம் அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுக்குறோம். ஸோ இமெயில் ஐடியில் வந்துட்டு i@i.com அப்படிங்கிற ஒரு இமெயில் ஐடி நம்ம கொடுக்குறோம். ஸோ இது வந்து இப்போ எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, queryல எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம பிடிஓவில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக MySQL queries யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ MySQL query அப்படி நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இது எப்படி இப்போ ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம லோக்கலாஸ்ட் வந்தாச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணிட்டோம். ஸோ எந்த ஒரு blank ஸ்க்ரீன் இருக்குது, எந்த ஒரு எரருமே வரல. ஸோ இப்போ வந்து இதோட ரெக்கார்ட்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ யூசர் நம்ம கிளிக் பண்ணியாச்சு. ஸோ பட் வந்து நமக்கு இன்னும் வந்து யூசர் நேம் அண்ட் இமெயில் டேட்டா வந்து இது வந்து இன்சர்ட் ஆகலை. ஸோ சம் எரர்ஸ் ஏதோ அக்கர் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இன்சர்ட் இன்ட்டு யூசர்ஸ் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோம். வேல்யூஸில் வந்து எஃப் நேம் அண்ட் கமா i@i.com. ஸோ இதெல்லாம் நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா இங்கே query 2 அப்படின்னு நம்ம கொடுக்கல. ஸோ இப்போ வந்து இதை ரிஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இதை நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வெப்குள்ளே போயிட்டு யூசர் அப்படிங்கிற டேபிள் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து எஃப் நேம் அண்ட் i@i.comங்கிறது எக்ஸாக்டாக நமக்கு இன்சர்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து MySQL வந்து எப்படி PHPயில் யூஸ் பண்ணுறதுங்கிறது பார்த்தோம். ஸோ எப்படி வந்து ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம், எப்படி டேபிள் கிரியேட் பண்ணோம், தென் அதில் எப்படி டேட்டாவை இன்சர்ட் பண்ணோம் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து PDO அப்படிங்கிற கான்செப்ட்ஸும் நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம். தென் MySQL கனெக்ட் அப்படிங்கிற 2 கான்செப்ட்ஸுமே வந்து ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம். ஸோ இப்போ எப்படி இப்போ இந்த டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணுறது, எப்படி இதை டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து தேர்ட் query நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு ஷோ டேட்டா அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்துட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து டேட்டா ரிட்ரைவ் பண்ண இந்த query தான் நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து எப்படி நம்ம வந்து டேட்டா ஃபெச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த query நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ ஷோ டேட்டா அப்படிங்கிற query எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட்ஸை வந்து நம்ம தனியாக சேவ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரிசல்ட் அப்படின்னு நம்ம கொடுத்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து MySQL query அப்படின்னு கொடுத்து ஸோ இதில் 2 பேராமீட்டர்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ஷன் பேராமீட்டர்ஸ் கனெக்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டோம். தென் செகண்ட் பேராமீட்டர் வந்துட்டு ஷோ டேட்டா அப்படிங்கிற query நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டேட்டாலாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த MySQL query நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ரிசல்ட்ஸில் வந்து நம்ம வந்து இந்த டேட்டா நமக்கு வந்து ஃபெட்ச் ஆகி நிற்கும். ஸோ இந்த இடத்துல அகைன் நம்ம ஒன்று கொடுக்க போகிறோம். அதாவது வந்து ரோ அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து MySQL fetch அசோக் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி இப்போ வந்து இந்த ரோவை நம்ம புஷ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம அதை புஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், ஸோ ரோங்கிறதுக்கு பதிலாக ரிசல்ட்டை தான் நம்ம புஷ் பண்ணணும். ஸோ இது எதோட மீனிங் பண்ணுது அப்படின்னா வந்துட்டு நமக்கு கிடைக்க ரிட்ரைவ் ஆகிற டேட்டா வந்து செலக்ட் ஸ்டார் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஒரு அரேவாக தான் ரிட்டர்ன் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து மறுபடியும் இன்னொரு இதுக்குள்ளே ஃபெட்ச் அசோக் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி இதுக்குள்ளே நம்ம புஷ் பண்ண போகிறோம். ஸோ புஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம டேட்டாவை நம்ம டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு இது ஃபெட்ச் ஆகிடும். ஸோ இது வந்து டிஸ்ப்ளே பண்ணுறக்காக இந்த இடத்துல வந்து வைல் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காக வைல் லூப் அப்படின்னா வந்து மல்டிபிள் டேட்டாஸ், அதாவது 2-3 டேட்டாஸ் இருக்கிறப்போ வந்துட்டு இந்த வைல் லூப் கண்டிஷன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வைல் ரோ அப்படிங்கிற கண்டிஷன் அப்போ வந்து இந்த என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா எக்கோன்னு கொடுத்து, ஸோ இது வந்து ஒரு அரே, ஸோ ரிட்டர்ன் ஆகிறது வந்து ஒரு அரேவாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து நேம் அப்படிங்கிறது கொடுத்துட்டோம். தென் அதுக்கப்புறம் ஒரு செமிகோலன் வச்சு அகைன் எக்கோ ஆஃப் ரோ ஆஃப் இமெயில் அப்படிங்கிறது கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இது எப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இதை ரிஃப்ரெஷ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து வைல் கண்டிஷன் யூஸ் ஆகிடுச்சு. பட் வந்து நமக்கு இந்த ரேண்டமாக டிஸ்பிளே ஆகிட்டே இருக்குது டேட்டா. ஸோ அதனால் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம்.
ஸோ நம்ம கரெக்டாக தான் ப்ரூஃப் ஆச்சு. பட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வைல் கண்டிஷன்ஸ் வந்து இன்ஃபைனைட் லூப்பாக அது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் வைல் ரோ ஈக்குவல் டு MySQL SOAK அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன எரர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து 2 தடவை MySQL fetch ASOC கால் ஆகிடுக்கு. ஸோ அதாவது வந்துட்டு ரோ ஈக்குவல் டு MySQL fetch ASOC அப்படிங்கிறப்ப இப்பயும் ஒரு தடவை இது எக்ஸிக்யூட் ஆகும். தென் வைல் அப்பையும் இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதனால் இன்ஃபினைட் டைம்ஸ் வந்து நம்ம டேட்டா டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த ரோவை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து டேரெக்டாக நம்ம இது டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பேஸ்ட் பண்ணுறப்போ வந்துட்டு இந்த கண்டிஷன் வந்து நம்ம கரெக்டாக ட்ரூ ஆகிடும். ஸோ இதோட அவுட்புட்ஸ் இப்போ எப்படி வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இதை ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு டேட்டா இருக்கிறதுனால நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரே ஒரு தடவை மட்டும் தான் இது டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இப்போ அகைன் வந்து இன்னொரு டேட்டா வந்து நம்ம GUI வழியாக அதை இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நேமில் வந்துட்டு நேம் அப்படின்னு ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இமெயில் ஐடியில் வந்துட்டு m@m.com அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ கோ கொடுத்தா அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அது ரிஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணுறப்ப நமக்கு 2 டேட்டாஸ் நமக்கு வந்து ஈஸியாக டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி ஒரு LI ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஜஸ்ட் இது வந்து இது லிஸ்ட்டாக நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ LI அப்படிங்கிறத கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு லிஸ்ட் டேட்டாவாக இது நமக்கு வந்து ரிட்ரைவ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு ஈஸியாக லிஸ்ட் டேட்டாவும் நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இதே நமக்கு டேபிளில் வேணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் இதை டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் டேபிளை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டேபிள் டேட்டாவது டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இந்த சாப்டரில் வந்து எப்படி PHPயில் வந்து MySQL ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தோம். அதாவது வந்து எப்படி நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம், டேட்டாவை இன்சர்ட் பண்ணோம், திருப்பி அதை எப்படி ஃபெட்ச் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணோம் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து எப்படி வந்து இது ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி ஒரு லாகின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.